நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய செய்தி, கடசோலை பள்ளியில் குடிநீர் வழங்கும் அதனுடைய சிறப்பு கருவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த செய்தியை நமது நகர்வள பகுதிக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செயல்பட்டு வரும் ஒரு தொண்டு நிறுவனம் UNCS எனப்படும் நீலகிரி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு குழு. இம்மையம் மூலமாக பல்வேறு கல்வி வகுப்புகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. வண்ணம் அடித்தல் பள்ளிகளுக்கு மருத்துவம், குடிநீர் வசதி, பாதுகாப்பு சுவர், சமுதாய விழிப்புணர்வு கூடங்கள், தன்னார்வலர்கள் பயிற்சி என எண்ணற்ற பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது கோடை வெயில் கொழுத்துவிட்டு எரிகிறது. நீலகிரி குளிர்ச்சியான இடம் என்பது மாறி இதுவும் வெப்ப பூமியோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் வெயில் தாக்கம் அதிக அளவு இருந்து வருகிறது. இந்த கோடவையில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மக்கள் பெருக்கம், சுற்றுச்சூழல் மாசடைந்து வரும் நவீன காலத்தை கருத்தில் கொண்டு தனது சேவையினை ஒரு கட்டமாக நிறுவனங்கள் இயக்குனர் திரு சிங்கராஜ் அவர்கள் நீலகிரி மாவட்ட கோத்தகிரி கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் 80 பழங்குடியின குழந்தைகளுக்கு 2 லட்சம் மதிப்பிலான RO எனப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை அர்ப்பணித்தார் என்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் ஆர் நஞ்சுண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் UNCS களப்பணியாளர்கள் தியாகராஜன், சிவகுமார் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தார்கள் என்றும் இந்த கருவி கடசோலை பள்ளி மேலாண்மை குழு வழங்கினார்கள் என்றும் இதன் மூலமாக நாள்தோறும் சாதாரணமான தண்ணீர் தூய்மைப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் தண்ணியாக மாற்றப்பட்டு தூய குடிநீர் பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார்கள். இந்த குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டு இந்த நிகழ்வில் முன்னாள் பட்டதாரி ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வரவேற்புரை நிகழ்த்தினார். இறுதியில் ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் என்றும் இதில் பெற்றோர், ஆசிரியர் கழக மற்றும் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் குடிநீர் கிடைப்பதற்கான முயற்சிகளை செய்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் அவர்கள்தான் என்று தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். நம்ம பள்ளிக்கு வழங்கி இருக்கிறாங்க. அது என்ன சொல்றது, அர்ப்பணிப்பு. பிரதமர் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு மேம்பாலம் கட்டாத நாட்டுக்கு அர்ப்பணிப்புன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறார்ல, அதே போல UNCS மூலமா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இந்த RO வாட்டர் சிஸ்டத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 லட்சம் ரூபா மேலே 2 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். அவங்க கூலி செஞ்சு வேலை செஞ்சது குழாய் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள இந்த RO வாட்டர் சிஸ்டத்தை நம்ம பள்ளிக்கூடத்தில் இவர் போட்டு தந்ததுக்கு நம்ம UNCS அவங்களுடைய ஃபீல்டு டைரக்டர் சார் சிங்கராஜ் சார் அவருடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டு ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர். அதனால நம்ம பள்ளி சார்பாக தியாகராஜனுக்கு இந்த சால்வை, இந்த பொன்னாடியை
இந்த சால்ல இல்லை, வீட்டில் போத்திக்கிட்டாலும் சால்ல. பராமரிப்புல தான் அதோட இது இருக்குது. மெயின்டெனன்ஸ் மட்டும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்கூலு நாங்கள் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்டு எல்லாம் சேர்ந்து இதை சின்ன பார்த்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு அதை பராமரித்து நம்ம நல்ல தண்ணி வச்சிடலாம்னு கேட்போம். இங்கே பாருங்க, இந்த ஒரு 10 நாள் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம இங்கே வச்சா வெளியே வச்சா குரங்கு, அப்புறம் மனித குரங்கெல்லாம் இங்கே இருக்கு இல்லையா, சுற்றிட்டு லீவு நாளெல்லாம் வரும் தெரியுமா. இந்த பசங்க விளையாடுற பசங்க மனித குரங்கு அவங்கெல்லாம் வந்து உடச்சி கிடிச்சு பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம லீவ் ஆகும்போது என்ன பண்ணுறோம், இடத்தையும் உள்ளே வச்சுருவோம். ஜூன் மாதத்தில் நம்ம மேலே சிண்டெக்ஸ் புதுசாக ஒரு சிண்டெக்ஸ் போட்டு இந்த சிண்டெக்ஸ் தான் இந்த மிஷின் இந்த ரூமுக்குள்ளே வச்சுட்டு அங்கே உள்ளே வர்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். அப்போ வந்து நம்ம ரூம் பூட்டியெல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே மேலே வந்து யாராவது அங்கே கல்ல மண்ணை பொறுத்தாலும் நமக்கு தெரியாது. அதாவது மேலே மூடி திறந்து டெய்லி திறந்து பார்க்கணும். எப்படி அது வரைக்கும் 10 நாள் தண்ணிக்கு நல்ல தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லி நல்ல மனதோடு நம்ம ஸ்கூலில் அதை செலக்ட் பண்ணி இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்த யூஎன்சிஸ் அந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ண தியாகு சிவானந்த் இந்த 2 பேருக்கும் நம்ம பள்ளியின் சார்பாகவும் மாணவ மாணவியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது.